அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆஃப் பிரெட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கான வேத வசனம் கலாத்தியர் அதிகாரம் 5 வசனம் 13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு இதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தியானிக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவுபடுத்துகிறது. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம் நம் விருப்பப்படி வாழ்வதற்காக அல்ல, மற்றவர்களை அன்போடு சேவிப்பதற்காகவே. உண்மையான கிறிஸ்தவ சுதந்திரம் சுயநலத்தை விட்டு பிறரின் நன்மையை நாடுவதில் வெளிப்படுகிறது. தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம் நம் விருப்பப்படி வாழ்வதற்காக அல்ல, மற்றவர்களை அன்போடு சேவிப்பதற்காகவே. உண்மையான கிறிஸ்தவ சுதந்திரம் சுயநலத்தை விட்டு பிறரின் நன்மையை நாடுவதில் வெளிப்படுகிறது. ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு மனமார்ந்த ஜெபம், ஒரு அன்பான செயல், இவை அனைத்தும் தேவனுக்கு பிரியமான ஊழியங்களாகும். பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு சவுலை கொல்லும் வாய்ப்பு 2 முறை கிடைத்தது. ஆனால் தன் சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் தன் விருப்பத்திற்காக பயன்படுத்தவில்லை. கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன் என்று கூறி சவுலை உயிரோடு அனுப்பிவிட்டார். பழிவாகும் சுதந்திரத்தை அன்பும் இரக்கமும் கட்டுப்படுத்தின. இது சுயாதீனத்தை மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள் என்ற வசனத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. அதேபோல் இயேசு எல்லா அதிகாரமும் தமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை அறிந்திருந்தார். அந்த அதிகாரத்தை தம்மை உயர்த்துவதற்காக பயன்படுத்தவில்லை, மாறாக தமது சீஷர்களின் கால்களை கழுவி பணிவான அன்பின் ஊழியத்திற்கு முன்மாதிரியாக இருந்தார். உண்மையான சுதந்திரம் மற்றவர்களை அன்போடு சேவிப்பதில் இருக்கிறது என்பதை அவர் தமது வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது உலக புகழ்பெற்ற எலிசபெத் எலியட் அவர்களின் சாட்சியை கேட்கலாம். அமெரிக்க கிறிஸ்தவ எழுத்தாளரும் மிஷனரியுமான எலிசபெத் எலியட் தனது கணவர் ஜிம் எலியட் ஈக்வடாரில் சுவிசேஷத்தை அறிவித்தபோது கொல்லப்பட்ட துயரத்தை சந்தித்தார். மனித பார்வையில் பார்த்தால் அவர் அந்த மக்களை வெறுத்து அந்த நாட்டை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பு அவரது இருதயத்தை வழிநடத்தியது. சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது சிறிய மகளுடன் மீண்டும் அதே பழங்குடி மக்களிடமே சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் அறிவித்தார். அவருடைய மன்னிப்பும் அன்பும் அந்த மக்களின் இருதயங்களை தொட்டது. அவர்களில் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை மாற்றம் பெற்றனர். எலிசபெத் எலியட் தேவன் கொடுத்த சுதந்திரத்தை பழிவாங்குவதற்காக அல்ல, அன்பினால் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக பயன்படுத்தினார். அவரது வாழ்க்கை சுயாதீனத்தை மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்ற கலாத்தியர் 5:13 வசனத்தின் உயிருள்ள சாட்சியாக இன்றும் உலகம் முழுவதும் விசுவாசிகளை ஊக்குவித்து வருகிறது. இன்று நான் என்ன செய்ய முடியும் என்றல்ல, நான் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சிந்திப்போம். அன்பினால் செயல்படும் ஒவ்வொரு செயலையும் தேவன் மதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை உமக்கு பிரியமான வாழ்ச்சியில் பயன்படுத்த கிருபை தாரும். அன்போடு ஒருவருக்கொருவர் சேவை செய்யும் இதயத்தை எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆத்ம ஆகார திருப்தியாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியென்றால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, தெரிந்தவருக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.
வணக்கம்.